والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. صدق الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னவர்களே ஏதாவது தவறாக பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இங்கே கூடியிருக்கிற அனைவர்கள் மீதும் என்றென்றும் நல்ல நிலவுமாக ஆகும். இந்நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட பிரபாகர் மக்களே, நிர்வாக மக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, மணமக்கள் இருந்தாருடைய அழைப்பை ஏற்று வங்கியிருக்கின்றவர்கள் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி என்னுடைய சிறிய வாழ்த்துறை நான் குடும்பம் செய்கிறேன். திருமணம் ஒன்றாக இணைகின்ற திருமண நிகழ்வில் மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் பங்கேற்று வருகிறோம். பொதுவாக பல பகுதிகளை பேசுகிற போது பேசுறவருக்கு என்ன சொல்றாருன்னு புரியாது, கேட்கிறவங்களுக்கும் புரியாது. அது மாதிரி நாம் பல இடங்களில் பார்த்திருக்கோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன அப்படின்னா, அவதூறினால் பேசுபவருக்கும் அதை கேட்பவருக்கும் என்ன பேசுகிறார் என்று அவருக்கு புரியும், கேட்பவர்களுக்கும் அது புரியும். நான் சொல்ல வருவது, அமைதியாக இருந்தால் மட்டுமே சொல்லுகின்ற செய்தியை நாம் உருவாக்க முடியும். சொல்லப்படுகின்ற செய்தி ஒரு ஒன்று செய்தியாக இருந்தாலும் மூன்று செய்தியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் பிறத்தரக்கூடியதாக இருக்கும். அருமையான பெருமக்களே, பொதுவாக திருமண நிகழ்வில் மணமக்களை வாழ்த்துகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாழ்த்துவார்கள். நகமும் சதையும் போல என்று சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மலரும் மனமும் போல என்று சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கடலும் அடையும் போல என்று சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கடந்து வேறு விதத்தில் வாழ்ந்தார்கள். இப்படி உலக ரீதியாக இப்படி சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நகமும் சதையும் போல என்று சொன்னால், நகம் எப்படி சிலையோடு சேர்ந்திருக்கிற போது அதற்கு மரியாதை இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வாழ வேண்டும். நகம் இல்லையா, சிலையை வந்து தனியா வந்துச்சு வைங்க, அது மதிப்பு இல்லை. அது மட்டும் ஒரு கீழே விழுந்துடும், அது வாழாது. அது வாழணும் சொன்னா அந்த சிலையோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இப்ப நகமும் சிலையும் எப்படி ஒன்றை ஒன்று சேர்ந்து இருக்கிறதோ ஒன்று இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் கடைசி வரையிலும் சேர்ந்தே வாழ வேண்டும், இணைந்தே வாழ வேண்டும். அது மாதிரிதான் மலரும் மனமும் போல என்று வாழ்த்துவார்கள். மலர்கள் ரெண்டாக இருக்குது. மனம் தராத மலர்கள் பார்க்கும்போது அழகா இருக்கும். இன்னொன்று மனத்தை தரக்கூடிய மலர்கள் இருக்கிறது, வாசனையை தரக்கூடிய மலர்கள். இதுல இந்த வாசனையை தரக்கூடிய மலர்கள் இருக்கிறது இல்லையா, அதற்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதை நாம் எல்லோரும் விரும்புகிறோம். இப்ப மலரோடு மனம் இருக்கிற போது எப்படி அந்த மலருக்கு மரியாதை இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். கடலோடு அலையும் போல என்று சொல்லுவாங்க. கடலுக்கு வந்து அழகு இருந்தால் அலையும். அலையடிக்கக்கூடிய கடலை பார்க்கிற போதுதான் நாம் ரசிக்கிறோம். சும்மா அலையில்லாமல் நடக்கிற கடலை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அலையை இல்லைன்னு போயிடுவோம். இப்ப கடலுக்கு அழகிய அலைதான். கடலோடு அலை சேர்ந்திருக்கிற போது எப்படி அழகி தருகிறதோ அது மாதிரி கடவுளும் மனைவியும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்கிற போதுதான் சமுதாயத்தில் அழகை பெற முடியும், நல்ல பேர் கிடைக்க முடியும். அருமையான மக்களே, இதையெல்லாம் தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகிற போது பாரக்கல்லாஹு லக வபாரக அலைஹி என்று வாழ்த்தினார். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று வாழ்த்தினார். நீங்க கவனிப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமக்களை வாழ்த்துகிற போது அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடு, பொருள் செல்வத்தை கொடு,
சொல்லாமல் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், ஏன் அது சொன்னாங்க அப்படின்னா, வாழ்க்கையில பறக்கத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே. ஆனா எண்ணிக்கையில் ஒரே பிரசவத்தில் அதிகமான குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடியது. இந்த ரெண்டுடைய எண்ணிக்கையும் பார்ப்பதற்கு குறைவாக இருக்கிறது. ஒரு பிரசவத்தில் பல குட்டி போடுது தாய் பற்றி, ஆனா எண்ணிக்கையில குறைந்து இருக்கிறது. ஆடு இருக்கிறது இல்லையா, இது உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணி. ஒரே பிரசவத்தில் ஒரு குட்டியாவது 2 குட்டி தான் போடும். ஆனால் உலகத்தில் பார்க்கிற போது எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகள் உலகத்தில் அறுக்கப்படுகிறது. ஆனால் அது கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்ட எண்ணிக்கையில் கூடுதலான குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடிய இந்த நாய் பன்றிகளுடைய எண்ணிக்கையை விட உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே பிரசவத்தை மிக குறைந்த குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடிய ஆடுகளுடைய எண்ணிக்கை தான் உலகத்தை பிரித்திருக்கிறது என்று கேட்டாங்க. அது என்ன காரணம் கேட்டாங்க. அதற்கு தெரிவித்தீங்க சொன்னாங்க, அதுதான் பரக்கத்து அப்படின்னாங்க. அதுதான் ஆட்டில் ஏற்படக்கூடிய பரக்கத்து அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. சரி, ஆட்டில பரக்கத்து இருக்குன்னு சொல்றீங்க, எதனால பரக்கத்து? அல்லாஹ் வந்து நாய் பன்றியிலே பரக்கத்து வைக்காம ஆட்டிலே அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான் என்று ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டது. அதற்கு ஒரு அற்புதமான பதில் சொன்னாங்க. ஆடு இருக்கிறது இல்லையா, அதை இரவுடைய ஒரு பகுதியில் தூக்கிவிடும். மகிழ்வு நேரம் பொழுது சாயும் போது தூக்கிட்டு அதிகாலை நேரம் தச்சத்தொழுகையினுடைய அந்த நேரத்திலே விழுத்திவிடும். இது ஆட்களிலே போகும். தச்சத்துடைய நேரம் அப்படிங்கிறது அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம், பறக்கத்தான ஒரு நேரம். அந்த பறக்கத்தான நேரத்தில் அதை விழித்துக் கொள்வதால் கொண்டே இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக ஆமிஷா பேசினார், பறக்கத்து கிடைச்சிட்டா எல்லாமே கிடைக்கும். பேசுறவங்க ஒரு ஆள் அவருக்கு பொண்ணு பார்த்துட்டே இருந்தார், கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருந்தார், நிறைய பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, வர்ற பொண்ணா கூட தட்டிக்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் கேட்டாங்க, ஏன்பா அழகான பொண்ணுதான் வருது, ஏன் வேணும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க? இல்ல, ஒரு ஆமிஷா சொன்னாரு, பறக்கத்து கிடைச்சிட்டா எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாரு. நான் தேர்ந்த பொண்ணுன்னா பறக்கத்துங்கிற பேர் இல்லாத பொண்ணாவே இருக்கும். நான் சொல்ற பறக்கத்து வேற, இந்த பறக்கத்து வேற. பறக்கத்துங்கிற பேர் இல்லாத பொண்ணாவே வரும். அதனால எந்த பொண்ணுக்கு பறக்கத்து பேர் இருக்கோ அந்த பொண்ணை தேடிட்டு சொன்னார். நான் அந்த பறக்கத்தை சொல்லல, நபிகள் நாயகம் செல்லம் சொன்னாங்க இல்லையா, அந்த பறக்கத்தை சொல்றேன். பறக்கத்துக்கு நேரடியா பொருள் சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கிற மறைமுகமான ஒரு அருள். குறைவாக இருந்தால், நிறைய காசு உள்ளவங்க தான் பறக்கத்தா இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. நிறைய சொத்து உள்ளவங்க பறக்கத்தா இருக்கிறாங்க கிடையாது. 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடைக்காத ஒரு மன நிறைவு, நிம்மதி 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுலதான் பறக்கத்து. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லா வளமும் பெற்று எல்லாத்துக்கும் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லக பாரக்க அலைக வ வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் அல் குர்ஆனில் قال نبينا صلى الله عليه وسلم عن لقاء الرسول أو كما صلى الله عليه وسلم. அநேகருக்கும் அநேகருக்குரிய அதே செய்தி நாம் எல்லோரும் எடுத்துக்கொண்டவங்க நான் இருக்கிறேன். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவிமாரிடத்திலே நல்லவனாக நான் இருக்கிறேன் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் உலகிலே வாழ்கிற போது நம்மை பார்த்து அவருக்கு இவனும் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லவர்கள் இருந்தாலும் கூட இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்கிறேன், மன வாழ்வுக்கும் பெண்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமானார்
சும்மா தான் இருக்கு, லைவ்ஸ் வரும். ஆக்சுவலி லைவ் தான் போடலான்னு பார்த்தேன், லைவ் போட முடியல, லைவ் எடுக்க முடியல, நெட் இல்லை, வேஸ்ட்டு. நியாசே ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد المصطفى صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح قلوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لأربع: لمالها ولجمالها ولحسبها ولدينها، فاظفر بذات الدين تربت يداك، أو كما قال عليه الصلاة
اللهم ألف بين العظيم العروسين الجليلين كما ألفت بين سيدنا وشفينا وقرة عيننا وفضل ثمانينا وروح أرواحنا مولانا محمد صلى الله عليه وسلم وبين سيدتنا خديجة الكبرى وسيدتنا عائشة اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا إبراهيم وسيدتنا سارة وحاجر على الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا موسى وسيدتنا صفوة على نبينا عليه الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا أيوب وسيدنا عليه الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا سيدنا وسيدتنا بالضيف على نبينا عليه الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا يوسف وسيدتنا زليخا على نبينا عليه الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين الأنبياء وأزواجهم المطهرات يا أرحم الراحمين اللهم ألف بينهما كما ألفت بين سيدنا علي المرتضى وسيدنا فاطمة البتول رضي الله تعالى عنهما اللهم بارك لهما في الكفن والبنين اللهم اخرج منهما ذرية طيبة مباركة من عندك اللهم احفظنا واحفظهما من جميع البلاء والمصيبات وحرما والقانون والشيطان والجن والمكر والكيد والعين والرياء والسحر والعدل والفساد والفتنة والنفاق والسر والكبر والغيبة والنميمة والحسد والكذب والخوف والمرض والخيانة وجميع تفرده يا أرحم الراحمين اللهم اجعلنا برحمتك عبادك الصالحين العاملين العاملين الفائزين الراضين المؤمنين الهادين المهتدين غير الضالين ولا مضلين واجعلنا برحمتك المشركين الزاكين السالمين وارزقنا لهم الحج والقرب والزيارة علينا محمد صلى الله عليه وسلم يا أرحم الراحمين اللهم تقبل منا إنك أنت السميع العليم اللهم تقبل مجلسنا هذا ومجلسك يا أرحم الراحمين اللهم ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ألف بين قلوبهما واصلح ذات بينهما وكلهما صالحا في جميع عقولهما وخرج منهما ذرية طيبة مباركة في عندك اللهم خرج اللهم اجعلهما من المحبين المحبوبين المقربين عندك يا أرحم الراحمين ربنا اغفر لنا وارزقنا من فتنة وحسن ما دانا بقول لا إله إلا الله محمد رسول الله اللهم صل على سيدنا محمد الفاتح لما ولد والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم صلى الله عليه وآله وصحبه وسلم حق قدره وامتنانه
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ராமநாதபுரம் ஜில்லா திருவாடானை தாலுகா சுந்தரபாண்டியப்பட்டினம் முஸ்லிம் ஜமாத் நிக்கா திருமண ஒப்பந்த பதிவு. புனித ஹிஜ்ரி 1447 வருடம் ரபியுல் ஆகிர் மாதம் துறை 4 கிபி 2025 வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை பகல் சுமார் 11:50 மணி அளவில் நடைபெற்ற திருமண ஒப்பந்த பதிவு. மணமகன் பெயர் எம் அபுபக்கர் சித்திக் பிஎம்இ. தந்தை பெயர் சீனா கூனா மூனா நீனா மௌரூப் அலி. முகவரி 3/135 நடுத்தெரு எஸ்பி பட்டினம். மணமகன் பெயர் என் பஹ்மிதா பர்வீன் ஆரிமா புதுசியா. தந்தை பெயர் நாவண்ணா மூனா காவண்ணா சேனா ஆனா நூருல் ஹசன் பிபிஏ. முகவரி நாளிதழ் 84 மேலத்தெரு எஸ்பி பட்டினம். நிகா நடைபெற்ற இடம் ஜும்மா பள்ளிவாசல் எஸ்பி பட்டினம். மணமகனுக்கு உடல் கொடுத்த மகள் விவரம் 32 கிராம் தங்க கைச்செயின். இந்நிகா இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படியும் மணமக்களுடைய ஒப்புதலோடும் இச்சபையோரின் சாட்சியோடும் இனிது நடைபெற்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தம்பதிகளுக்கு எல்லா விதமான அருளையும் வளத்தையும் வரக்கத்தையும் ஞானத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் வழங்கி நல்லொரு புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.